Dear students, all of you good morning. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆல்ரெடி பார்ட் 1ல் நோட்டோ கார்டோடு நம்ம நிறுத்தியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டுக்கு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல். ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். நம்ம ஏன் இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா 2023ல் அதிகபட்சமாக 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நீங்கள் எல்லா இயரும் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2 to 3 கொஷின்ஸ் கம்பல்சரி இந்த சாப்டர்லேருந்து இந்த அனிமல் கிங்டத்துலேருந்து இருக்குது. அதிகபட்சம் 4 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. 4 கொஷின்ங்கிறது 16 மார்க் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இதை கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா பார்த்தாவே நம்ம ஈஸியாக இதில் மார்க் எடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ நம்ம சிபிஎஸ்சி புக் ஓரியன்டாகவே இருக்கிற ஃப்ளோ சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கிங்டம். Levels of organization, symmetry, body cavity or coelom, finally phylum. நம்ம பார்ட் 1ல கொடுத்த கிளாசிஃபிகேஷன் நீங்க பார்த்தீங்கன்னாவே அது இன்னும் கிளாரிட்டியா இருக்கும். இருந்தாலும் நம்ம புக் ஓரியன்டாகவும் டிஸ்கஸ் பண்ணுன்றதுக்காக பண்றோம். கிங்டம் அனிமேலியா, it is a multicellular level of organization. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். there are 4 level of organizations: cellular level, tissue level, organ level, organ system level. so இப்போ cellular level, tissue, organ, organ system level. So cellular level of organism mostly asymmetry, absence of symmetry. Already we were discussed, we discuss பண்ணியிருக்கோம். body cavity acoelomate, phylum porifera. Next,
symmetry. Radial symmetry, bilateral symmetry. So what is symmetry or coelom? இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணதனால நான் டைரக்டா எழுதிட்டு இருக்கேன். ஸோ சிமெட்ரினா என்ன நமக்கு தெரியும். சிமெட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ்ல எப்படி இருக்கு, அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருக்கதால நம்ம டைரக்டாவே சொல்றோம். எப்படிலாம் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரேடியல் சிமெட்ரி பார்த்தீங்கன்னா ஏசிலோமேர், பைலம்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுல வரும் சீலன் டேட்டா, சீலன் டேட்டா, இதுக்கு நியூ நேம் நீட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட் டீனோஃபோரா, போரா புக்கை தாண்டி ஒரு விஷயம் எழுதிங்க. எக்னோடெர்ம்ஸும் எழுதலாம், புக்கில் இல்லைனாலும் எழுதுங்க. எக்னோடெர்ம்ஸும் எழுதலாம். பட் எக்னோடெர்ம்ல ரேடியல் சிமெட்ரி அடல்ட் ஸ்டேஜ் ஒன்லி. பைலேட்டரல் சிமெட்ரி, பைலேட்டரல் சிமெட்ரி பொறுத்த வரைக்கும் சீலோமெட்ஸா 3 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வித்தவுட் பாடி கேவிட்டி, without body cavity it is also called acoelomate. acoelomate. Phylum Platyhelminthes. Platyhelminthes. Next, with false cavity. Already discuss பண்ணிருக்கோம். False cavity means pseudocoelomate. அது பேரு pseudocoelomate. Pseudocoelomate with true coelom. Coelomates. So pseudocoelomates with false cavity means example phylum Ascalminthes, with true coelom Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata,
கார் டேட்டா. கார் டேட்டா. ஸோ இதுதான் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல். ஓகே, இதை சிம்பிளாக ரொம்ப சிம்பிளிஃபைடு பண்ணி சொல்லியிருப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, இதுல இருந்து நிறைய இதில் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருப்போம். டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கும் இந்த ஃப்ளோ சார்ட்டை ஒரு வாட்டி கிளாசிஃபிகேஷனை பார்த்துக்குங்க, எது எது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ஃபைலம்ஸ், நான் கார்டேட்ல இருக்கக்கூடிய there are 10 phylum present in the non-chordate area, Porifera to Hemichordata. So first we are வந்து பார்த்தீங்கன்னா Porifera டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இந்த கிளாசிஃபிகேஷன். அதனால தான் ரொம்ப வேகமாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே, நம்ம 10 ஃபைலம்ஸ் இருக்கக்கூடிய நம்ம சிபிஎஸ்சி புக்ல இருக்கோம். அந்த 10 ஃபைலம்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 ஃபைலம் முடியும் போது இந்த 10ஐயும் எப்படி ஒரே ஃப்ளோ சார்ட்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரே பேஜில் சிங்கிள் பேஜ் ஷீட்டில் கொண்டு வரணும், எவ்வளோ ஷார்ட் பண்ணி எல்லா கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியாக நான் ஷோ பண்ணுறேன். ஒரு 3rd பார்ட்ல இல்லை 4th பார்ட்ல வந்து பார்த்தோன்னா இதை பற்றி நான் வந்து பிடிஎஃபாவோ கொடுக்குறேன், இல்லைன்னா வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே, இப்போ நம்ம பைலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போரிபேராவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பைலத்தை அப்படியே வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எப்படிலாம் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்றாங்க, எந்த மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின் கேட்கறாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸை நானே கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பேன். நீங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. டிப்ஸ் எப்படி கொடுக்குறோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் போரிபேராவுடைய காமன் நேம் நீங்க உள்ள படிச்சீங்கன்னா மொத்த கான்செப்டையுமே அப்படி எடுத்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படியே சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு வாட்டி பாருங்க. காமன், ஃபர்ஸ்ட் காமன் நேம். ஃபர்ஸ்ட் காமன் நேம். செகண்ட் ஹேபிடேட், இதனுடைய ஹேபிடேட், போரிபேராவுடைய ஹேபிடேட். இப்படிதான் கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஒரு வாட்டி பார்த்துங்க ஹேபிடேட். தேர்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இதனுடைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேட்டாங்கன்னா அப்படி ஓடி பார்த்துக்கலாம். levels of organization. Fourth, symmetry. Symmetry. Fifth, coelom. Coelom. Sixth, five. Okay. Special characters. Special characters. Nutrition, excretion,
reproduction, larval stage. தெரியலையா? germ layer. Listen, ஒரு Porifera, not only Porifera, all the 10 phylums, Porifera to Hemichordata வரைக்கும் இந்த பேசிக் 11 கொஸ்டின்ஸ் தான். இதுக்கான ஆன்சரை நம்ம ஃபில் பண்ணோம்னா இந்த எட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் உங்கள் கைக்கு வந்துடும், உங்கள் ஃபிங்கர் டிப்புக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு. ஏன்னா தியரிட்டிக்கலாக பார்க்கறதுக்கு இது வந்து ரொம்ப பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த 10 to 11 இந்த 11 கொஸ்டின்ஸை ஒவ்வொரு பைலத்துக்கும் நம்ம அப்ளிகபிள் பண்ண போகிறோம். அதுக்கான ஆன்சர்ஸை சொல்ல போகிறோம். இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக ரைஸ் ஆகுது. சரி, ஒரு வாட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் காமன் நேம். காமன் நேம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ் இதனுடைய ஹாபிட்டேட் ஜெனரலி மெரைன். மெரைன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் போரிஃபெரா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கறவங்களா இருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். only cells இருக்கும். basic organism cells are loosely aggregated and also cells divides labor among the வந்து பார்த்தனா so divides the labor among the cells. அதுக்குள்ளே பணியை பிரிச்சு செஞ்சுக்கோ. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம். சிமெட்ரி பாத்தீங்க அப்படின்னா asymmetry, coelom also acoelomate, germ layer, no true germ layer. இது true உண்மையான germ layers diploplastic or triploplastic எதுவுமே இல்லை. so no true germ layer. main special characters. பாயிண்ட் நம்பர் 1. இதுதான் நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல ரொம்ப படிச்சுக்கணும், பார்த்துக்கணும். சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? sponges have water transport or water canal system. Point number 1. Suppose இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் லேட்டரா. Water enters minute pores ostia. Point number 3. இந்த
the center canal cavity is called spongiocele. Spongiocele. Water goes out through asculum. Point number 5. Choanocytes are collar cells. Cells lined by spongiocele. Cell and canal. Final point. The skeleton made up of spongin or spicules. என்ன சார் இவ்வளவு பாயிண்ட் நீங்க எழுதிட்டீங்க, புக்கில் அதுக்கு நாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கலாமே சார், புக்கில் இருக்கிறதே அப்படியே நீங்க எழுதி போட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த 6 பாயிண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சிம்பிளா டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். 6 பாயிண்ட் நீங்க பார்க்கறதுக்கு பதிலாக டயக்ராம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதும். இப்போ பாருங்க, யூஸ்பாஞ்சியா வரைஞ்சிடுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு. Listen, point number 1, sponges have a water canal system. Main point. மெயின் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் நம்ம மறந்துட்டோம், விட்டுறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் helpful for food gathering, respiratory exchange, removal of waste. இப்போ இது மொத்தத்துக்கும் ஒரே ஒரு டயக்ராம்லேயே பார்த்துங்க. டயக்ராம் பார்த்தாவே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டியான ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். எதுக்கு நான் சொல்லிடுறேன், ஸ்பாஞ்சஸ் ஆவிய வாட்டர் அண்ட் வாட்டர் கேனால் சிஸ்டம். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு, இப்போ நான் யூஸ் ஸ்பாஞ்சா கொடுத்துருக்கிறேன். இதில் சார் இது ஒரு வாட்டர் கேனால் சிஸ்டம். பாருங்க, வாட்டர் வந்து பார்த்தோன்னா
என்டர் இப்படி ஆகும், இது எக்ஸிட் பாயிண்ட். சார் ஒன்லி ஒரு ஸ்பாஞ்சஸ்ல ஆர்கனைஸ்ல ஒரு ஒன்லி ஒன் வந்து பாத்தீங்கன்னா கெனால் சிஸ்டம் தான் பிரசன்ட் ஆயிருமா? கிடையாது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம்ஸ் ஆர் பிரசன்ட். பட் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்பாஞ்சஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் ஏ வாட்டர் கெனால் சிஸ்டம். வாட்டர் என்டர் மினிட் ஸ்போர்ஸ், அதாவது சிறு சிறு துளைகளான ஆஸ்டியா வழியா என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப வாட்டர் என்ட்ரி ஆகுற இந்த ஹோல்ஸுக்கு பேரு ஆஸ்டியா. ஆஸ்டியா. சரி, ஓகே. த சென்டர் கெனால் கேவிட்டி இஸ் ஸ்பாஞ்சியோசீல். அப்ப கேவிட்டினா வந்து பார்த்தோன்னா ஒரு உட்குழிந்த பகுதி, சென்டர்ல ஒரு உட்குழிந்த பகுதி இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சியோசீல். ஸ்பாஞ்சியோசீல் இதுக்கு பேரு ஸ்பாஞ்சியோசீல். சென்டர் கெனால் கேவிட்டி இஸ் கால்ட் ஸ்பாஞ்சியோசீல். வாட்டர் கோஸ் அவுட் த்ரூ ஆஸ்குலம். அப்ப வாட்டர் எங்க வெளியே போகுதுன்னு சொல்றாங்க, இதுக்கு பேரு வெளியேறக்கூடிய அந்த பகுதி பேரு ஆஸ்குலம். இதுக்கு பேரு ஆஸ்குலம். கோஸ் அவுட் த்ரூ ஆஸ்குலம், எக்ஸ்கிரீஷன் நடக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட், choanocytes are collar cells lined by spongiocele and canal. அப்ப உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்றாங்க, இங்க கெனால்ஸ்லயும் இருக்கு, பட் வந்து பாத்தீங்கன்னா choanocytesலயும் இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைன் ஆயிருக்கு. canals also present this வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ். இந்த செல்லுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா choanocytes. choanocytes லைனிங் ஆயிருக்கு, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. choanocytes are collar cells lined by spongiocele and canal. இந்த கெனால்லயும் ஸ்பாஞ்சியோசீல்லயும் வந்து பார்த்தோன்னா லைனிங் ஆயிருக்கு choanocytes. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் choanocytes சார்? இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார்? ஏன் இது லைனிங் ஆயிருக்கணும்? புக்ல இருக்காது, தெரிஞ்சுங்க. choanocytes உடைய ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட் கேதரிங், செகண்ட் டைஜஷன், தேர்டு reproductions. இட் இஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்சோ வந்து பார்த்தோன்னா some choanocyte cells are transforming of sperm cells. சில choanocyte cells வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸ் ஆகும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ இன்வால்வ் ஆகுது. இது choanocytes உடைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சுங்க, சரிங்களா? ஏன்னா இது கேட்பாங்க, சப்போஸ் டெப்தா கேட்கணும் அப்படின்னா மேபி அப்படிங்கிறதால தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ choanocytes உடைய ஃபங்க்ஷன்ஸ். சரி, ஓகே. choanocytes are collar cells. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அதுக்கு அடுத்தது the skeleton made up of spongin or spicules. அப்ப இதுல வெளிப்புற அவுட்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த skeleton, இந்த skeletonக்கு பேர் என்னன்னா spongin or spicules. Spicules. ஓகே, சரிங்க சார். ஏன் சார் இந்த வாட்டர் கெனால் சிஸ்டம், why this water canal system வந்து பார்த்தோன்னா have a presence of போரிபெரா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன்ஸ் இதுல நடக்குது இந்த வாட்டர் கெனால் சிஸ்டத்துல. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் கெனால் சிஸ்டம், இந்த வாட்டர் கெனால் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஃபுட் கேதரிங், ரெண்டாவது ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், செகண்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், தேர்ட் ஒன் இஸ் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். ஓகே, பாருங்க, மோஸ்ட்லி மெரைன் அனிமல். ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா இது ஜென்ரலாக மெரைன்ல தான் இருக்கக்கூடியது. அதனால இதனுடைய மினிட் ஸ்போர்ஸ் லைக் ஆஸ்டியா வழியா என்ட்ரி ஆகக்கூடிய வாட்டர்ஸ் ஃப்ளோ த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியோசீல்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் அவுட் த்ரூ ஆஸ்குலம் அப்படிங்கிறது தெரியும்.
ஆனா கவனிங்க, இந்த வாட்டர் போறதுனால இதுல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர்கானிசம்ஸ், ரொம்ப ஸ்மால் ஆர்கானிசம்ஸை அது உணவுக்காக கேதர் பண்ணிக்கும் த்ரூ இந்த குவைனோசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஆயிருக்கிற ஸ்குவைனோசைட் செல்ஸ் மூலியமா ஆர் காலர் செல்ஸ் மூலியமா ஃபுட்டை கேதர் பண்ணிக்கும், குடிச்சிக்கும். தண்ணி ஃப்ளோ போயிட்டே இருக்கும், அதுல இருந்து இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை ஃபுட் எடுத்துக்கும். பாயிண்ட் நம்பர் 2, அத அந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அதுல இருக்கக்கூடிய டிசால்வ் ஆன ஆக்சிஜனை எடுத்து ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ரெஸ்பிரேஷனுக்கு எடுத்துக்கும். தேர்ட் ஒன், சார் எல்லாமே எடுத்துக்கிச்சு சார், இதுக்கு there is no specialized or well developed excretory system in the sponges, so it is a basic organism, ரொம்ப லோயர் கேட்டகரி ஆர்கானிசம்ங்கிறதுனால இது என்ன செய்யுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டை அப்படியே இங்க இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய வேஸ்டஸை என்ன செய்யுது அப்படின்னா இந்த வேஸ்டஸை இங்க இந்த கெனாலுக்குள்ளேயே விட்டுடுது. இப்படி இந்த வேஸ்டஸ், அதனுடைய வேஸ்டஸ், ரிமூவல் ஆஃப் வேஸ்டஸ் இந்த கெனாலுக்குள்ளே விடுறதால வந்து பார்த்தோன்னா அது என்ன செய்யுது, வாட்டர் கோஸ் அவுட்லெட் டு ஆஸ்குலம், த்ரூ ஆஸ்குலம் வழியா வெளியேறிடுது, முடிஞ்சிருது. பிகாஸ் வந்து பார்த்தோன்னா there is no specialized well developed respiratory system or excretory systems இங்க இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வெளியில உள்ள புகுந்து வெளியே வரும்போது இவ்வளவு வேலைகளும் செஞ்சுது. ரொம்ப லோயர் கேட்டகரி ஆர்கானிசம், இதை மைண்ட்ல வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த டயக்ராம் பார்த்தாவே இந்த கான்செப்ட் எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள அப்படியே வந்து அப்படியே உட்காந்துரும், ஃப்ளோ சார்ட் மாதிரி உட்காந்துரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க. இவ்வளோதான், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கும் இந்த டயக்ராம் ஒரு வாட்டி நீங்க பார்த்துங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நியூட்ரிஷன்ஸ். இதனுடைய நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்ட்ரா செல்லுலார் நியூட்ரிஷன். வாட் இஸ் இன்ட்ரா செல்லுலார் நியூட்ரிஷன்? கொஞ்சம் இடம் எழுதுறதுக்கு இல்லைன்றதால கொஞ்சம் கீழே எழுதுறேன். Intracellular. Intracellular nutrition. What is intracellular? There are two types of வந்து பார்த்தனா nutritions இருக்கு. Intracellular and extracellular ரெண்டு இருக்கு. First intracellular, extracellular ரெண்டு இருக்கு. என்ன சார் அப்படின்னா first intracellularனா listen, digestion வந்து பார்த்தனா occurs within the cell. ஒரு செல்லுக்குள்ளேயே டைஜஷன் நடந்தா அது இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன். சார் ஒரு செல்லுக்கு வெளியில டைஜஷன் நடந்தா டைஜஷன் வந்து பார்த்தனா occurs in the outside of the cells means it is extracellular digestion அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சொல்றீங்க, இப்போ கூட எனக்கு ஒன்றும் புரியலையே சார், ஏதோ சொல்றீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க சொல்றேன் பாருங்க. இன்ட்ராசெல்லுலார்னா இன்ட்ரா, இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு செல்லு. இந்த செல்லுக்குள்ளே ஃபுட் வேக்கிள்ஸ் எடுத்துட்டு போயிட்டு, ஃபுட் மாலிகூல்ஸ் போயிட்டு இங்கவே டைஜஷன் நடந்துச்சுன்னா அது செல்லுக்குள்ள டைஜஷன் நடக்குது, செல்லுக்குள்ளவே நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் a single cell organism, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சிங்கிள் செல் வந்து செல்லுலார் லெவல்ல இருக்கிறது. அப்ப செல்லுக்குள்ளதான் எடுத்துட்டு போயிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா டைஜஷன் நடக்கும். அப்ப இன்ட்ரா செல்லுலார், செல்லுக்குள்ள டைஜஷன் நடக்குது. சரி, ஓகே. இப்ப ஹியூமன் பீயிங் நம்ம கொண்டு வந்துருவோம், நமக்கு வாங்க, மனிதருக்கு வாங்க. நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் இங்க இருக்கும், டிஷ்யூஸ் செல்ஸ் இங்க இருக்கும். ஆனா டைஜஷன்ங்கிறது வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு நமக்கு. ஞாபகம் இருக்குங்களா? வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ஆஃப் ஃபுட் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா மவுத் டு பேரிங்ஸ், ஈசோஃபேகஸ் டு ஸ்டொமக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிப்போம். அதுக்கடுத்தது ஃபைலோரிக்கு, ஃபண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 3 கேட்டகரியா பிரிப்போம். நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், டியோடின் ஒரு பக்கம் இருக்கும். சரி, இது எல்லாமே இவ்வளவு வந்து பார்த்தோன்னா ஒரு வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலியமா வந்து பார்த்தோன்னா ஃபுட் மாலிகூல்ஸ் டைஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா த்ரூ அப்சர்வபிள் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ வில்லை மூலமாக என்ன செய்யும், பிளட் ஸ்ட்ரீம்ல அப்சர்வ் பண்ணி அப்புறம் தான் எடுத்துட்டு போயிட்டு டிஷ்யூஸுக்கு சப்ளை பண்ணும். அப்ப இப்போ இந்த வெல் டெவலப்டு ஒரு மிஷினரி சிஸ்டம் டைஜஷன், உணவு செரிமானங்கிறத நடத்தி அது என்ன செய்யுது, எடுத்துட்டு போயிட்டு செல்லுகளுக்கு உணவுப் பொருளை கொடுக்குது. அதுக்கு தேவையான அளவுக்கு அப்சர்வபிள் ஃபார்ம்ஸ்ல மேக்ரோ மாலிகூல்ஸை என்ன செய்யுது, சில்லியா பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோ மாலிகூல்ஸ் அது என்ன செய்யுது, கொண்டு போய் அப்சர்வபிள் ஃபார்ம் ஆஃப் செல்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்குது.
ஸோ அப்போ இங்கே டைஜஷனுங்கிறது செல்லுக்கு வெளியே நடந்து செல்லுக்கு கொண்டு போய் எடுத்து போய் ஃபியூலை கொடுக்குது. அதனால தான் நம்ம ஹியூமன் பீயிங்கு எக்ஸ்ட்ரா சொல்லலாம் நம்மலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தர் இஸ் நோ வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேட்டகரி ஆர்கனிசம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, இங்க இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் நடக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து நியூட்ரிஷன் இன்ட்ரா செல்லுலார் சொல்லிட்டோம். சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீஷன். இதனுடைய எக்ஸ்கிரீஷன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ ஆஸ்குலம். த்ரூ ஆஸ்குலம் என்ன சார் பாருங்க, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் த்ரூ அவுட்லெட் இங்க தான் நடக்குது. இது ஆஸ்குலம் தானே பேரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் என்டர் இன்டு மினிட்ஸ் ஃபோர்ஸ் எங்க என்ட்ரி ஆகுது, அதுக்கு பேரு ஆஸ்டியா. அப்போ வாட்டர் வெளியில ஏறதுக்கு பேரு ஆஸ்குலம். வெளியேறும் போது ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் எடுத்து தானே கேரி பண்ணி தானே போகுது. அப்ப இந்த பாயிண்ட் தான் நம்ம ஆஸ்குலம். அப்போ நம்ம அதை தான் சொல்றோம், த்ரூ ஆஸ்குலம் சொல்றோம் எக்ஸ்கிரீஷனு. சரிங்க சார். ரீப்ரொடக்ஷன் சார். நெக்ஸ்ட் இதனுடைய ரீப்ரொடக்ஷன். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாவே இந்த நீங்க பைலட்டை வந்து பார்த்தோன்னா உள்ள இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம எடுத்துட்டோம், அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல எதுவுமே கிடையாது, நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ரீப்ரொடக்ஷன். இதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி சார் நடக்குது அப்படின்னா there are two type of reproductions நடக்குது. செக்ஷுவல் போத், அது செக்ஷுவல் இருக்கு அண்ட் ஆல்சோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ நடக்குது. எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹெர்மாப்ரோடைட், திஸ் ஹெர்மாப்ரோடைட் ஆர்கானிசம். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏசெக்சுவல், ஏசெக்சுவல் எப்படி சார் நடக்கும்னா ஃப்ராக்மெண்டேஷன். Sir, sexual means formation of gametes. Sperm and formation of gametes. சரி, ஓகே. அப்போ இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா this type of organism வந்து பார்த்தீங்கன்னா it is a hermaphrodite. What is hermaphrodite sir? Hermaphrodite என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா both sexual present in the same organism. ஒரு மேலுக்கான ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் ஃபீமேலுக்கான ஓவம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் ஒரே ஆர்கானிசத்துல நடந்தா that type of organism வந்து பார்த்தீங்கன்னா hermaphrodite அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஹெர்மாப்ரோடைட் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுல சார் அப்போ வந்து பார்த்தோன்னா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய டவுட் சொல்லிடுறேன். ஹெர்மாப்ரோடைட்டா இருக்கு சார், போத் செக்ஸஸ் பிரசன்ட் இன் தி சேம் ஆர்கானிசம். வந்து பார்த்தோன்னா மேல் ஆர்கானிசம் உடைய ஸ்பெர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்வாம் எடுத்துக்குவோம். எர்த்வாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எர்த்வாமுடைய இந்த போர்ஷன்ல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த போர்ஷன்ல ஓவம் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸ்டூடெண்ட் உடைய டவுட் அடிக்கடி என்ன வரும் அப்படின்னா சார் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் பாசிபிளா சார்? ஏன்னா போத் மேலுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டும் இருக்கு, ஃபீமேலுக்கான கேமிட்டும் இருக்கு. அதுவே ஃபெர்டிலைசேஷன் பண்ணிட்டா ஒரு நியூ வந்து பார்த்தோன்னா யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா லிசன், சம் ஆர்கானிசத்துக்கு அது பாசிபிலிட்டிஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும். செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரிவென்டட். அங்க வந்து பார்த்தோன்னா செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது இல்லை. ஒய் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிசன், கிராஸ் ஃபெர்டிலைசேஷன்னா இது ஒரு ஆர்கானிசம், இதே மாதிரி ஒரு ஆர்கானிசம் தலைகீழ வந்து சைட்ல இருந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவமுக்கு ஸ்பெர்ம் கொடுக்கும். சார் எப்படி சார், ஏன் சார் ஒய் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரிவென்டட் சார் அப்படின்னா அதாவது வந்து பார்த்தோன்னா இங்க ஸ்பெர்ம் வந்து பார்த்தோன்னா மெச்சூர்ட் ஆகி ரெடியா இருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டே 16ல ஸ்பெர்ம் மெச்சூர்ட் ஆகி ரெடியா இருக்கு. ஆனா இங்க ஓவம் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்காது அப்படின்னா ரெடியா இருக்காது. ஓவம் வந்து பார்த்தோன்னா ஒரு டே 25ல ரெடியா இருக்குன்னா அப்ப ஸ்பெர்ம் இருக்காது, மெச்சூர்ட் ஆகாது. இப்படி வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த டைம்ல அந்த வந்து பார்த்தோன்னா டைம்
டைம் டியூரேஷன்ல வெவ்வேறு வந்து பார்த்தீங்கன்னா டைம்ல இதுங்களுடைய மெச்சுரேஷன் இருக்கிறதால செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ப்ரிவென்டட். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்கும். சரி, அடுத்தது அதே ஹெர்மாப்ரோடைட்ல செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய உயிரினம் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. டீனியா சோலி ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அடிஷனலா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ். சார் புக்லயே லார்வல் ஸ்டேஜ் இல்லையே சார், என்சிஆர்டி புக்லயே இல்ல, சிபிஎஸ்இ புக்லயே இல்லையா சார் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுங்க. நாளைக்கு மேபி கொஸ்டின் டெப்தா வரும் பட்சத்தில் இங்க லார்வல் ஸ்டேஜ் தெரிஞ்சுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் பேரா கைமுலா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்பி பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்லிட்டு சோ இதனுடைய லார்வல் ஸ்டேஜ் ஆம்பி பிளாஸ்டுலா ஆர் பேரன் கைமுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லார்வல் ஸ்டேஜ் இருக்குங்கிறத அடிஷனலா தெரிஞ்சு வச்சுங்க. இதை ஒரு வாட்டி நீங்க பார்த்து அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே நீங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டயக்ராம் பார்த்தாவே புரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.